ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பேங்கிங். இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் 6th சாப்டராக இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஎன்பிஎஸ்சி மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டாப்பிக்கே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஃபினான்ஸுங்கிறது லைஃப் பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க்குங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பேங்க்குங்கிறது நம்ம என்னவா ஜென்ரலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னா, இது ஒரு இன்ஸ்டியூஷன். இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து பண்ணிகிட்ருக்கு. எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்? அக்செப்டிங் த டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ். இதெல்லாம் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பேங்க். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பேங்கிங் செக்டர் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் இதோடது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி தான் வந்து பார்த்தோம்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக பேங்க்ஸை வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. ஹைலி ரெகுலேட்டட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்க்கலாம். ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1656 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அக்வயர்ட் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. இதுக்கு வந்து நோட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு சோல் ரைட்டை வந்து இதை அக்வயர் பண்ணியிருந்தது. பட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் பேங்கிங் எப்போ டெவலப் ஆனிச்சு? பேங்கிங்ன்ற ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் எப்போ டெவலப் ஆனிச்சுன்னா 1864 தான் டெவலப் ஆனிச்சு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ். சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய எந்த பீரியடில் டெவலப் ஆனிச்சுன்னா 1921 அண்ட் 1954 தான் வந்து ஃபுல் கம்ப்ளைன்ஸோட வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு ரெசல்யூஷன் வந்து 1920 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும். அதில் தான் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது டைம் பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1921 அண்ட் 1954 எங்கே நடந்தது கான்ஃபரன்ஸ்? ப்ரூசல்ஸில் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பேங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த பீரியடில் என்னென்ன பேங்க் வந்து க்ரியேட் ஆனிச்சுன்றதை நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பேங்க் வந்து 1921, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு டாப்பிக்கே வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மெயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். 1935. தென் சிலோன் வந்து 1950. தென் பேங்க் ஆஃப் இஸ்ரேல் 1954. இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேங்க்ஸ். தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். இந்தியாவில் பேங்க்ஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு, இந்தியன் பேங்க்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எதுனா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். 1770 பிரிட்டிஷ் பீரியட்லேயே இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேங்கிங் சிஸ்டம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னாக்கா, பிரசிடென்சி பேங்க்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரசிடென்சி பேங்க்ஸ்லாம் எப்போது? பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்தது தான். அது எத்தனை 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், தென் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். 1809, 1840 அண்ட் 1843. இது எல்லாத்தையும் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா பேங்க்ஸையும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது கொண்டு வராங்க 1921. இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க 1955. இதுதான் இப்போ என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஒரு பேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். 3 பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து ஒரே பேங்க்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து 1955 எஸ்பிஐன்ற நேமில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ன்றது என்னென்னா, இது ஒரு பேங்க் தான், இல்லைன்னா ஒரு லார்ஜ் பேங்க்கோட ஒரு டிவிஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா, கார்பரேஷன் அண்ட் லார்ஜ் ஆர் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. கம்பேரிங் டு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறத விட இவங்களோட கான்சன்ட்ரேஷன் யாருக்கு இருக்குனாக்கா, கார்பரேஷன் அண்ட் மிடில் சைஸ் பிஸ்னஸ், லார்ஜ் சைஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து சர்வீசஸ் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து லாங் டேர்ம் கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆஸ் லிக்விடிட்டி ஆஃப் அசட்ஸ் இஸ் டு பி மெயின்டைன். அவங்களுக்கு வந்து அசட்ஸ் வந்து எப்பயுமே லிக்விடிட்டியில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டிங்கிறது என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருப்போம். அதாவது இவங்களுக்கு ரீபே பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவங்களை எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கமர்ஷியல் பேங்க்கை பற்றி சொல்லியிருக்காரு.
இது வந்து ஒரு பேங்க்கு தான். இது ஒரு பார்ட் ஆஃப் லார்ஜ் பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கார்ப்பரேஷன் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து சர்வீசஸ் அதிகமாக பண்ணுறாங்க. லோன் சர்வீசஸும் பண்ணுறாங்க. அக்செப்டிங் த டெபாசிட் இந்த ஒர்க்லாம் பண்ணுறவங்க தான் கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ஹெட்டிங்லேயே டீட்டெயிலாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க மெயின்லி வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக தான் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக பண்ணுவாங்க. பப்ளிக் டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இவங்க லோன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இதை வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னது? அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகுது. அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். இது மாதிரி தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயுமே படிச்சிருப்போம். ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம், இதில் மணின்ற டாப்பிக்கில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு பார்த்துருப்போம். மீடியம் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ படிச்சிருப்போம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் செகண்டரியாக படிச்சிருப்போம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸாக படிச்சிருப்போம். ஸோ இங்கேயும் நம்ம அந்த மாதிரி நிமோனிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ங்கிறது என்னது? ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கமர்ஷியல் பேங்க்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிட்ஸை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பண்ணுவாங்க, லோனாக கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிமாண்ட் டெபாசிட்ஸை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. டெபாசிட்னாலே என்ன பண்ணுறது, பேங்க் கிட்ட போய் நம்ம டெபாசிட் பண்ணுறது தான் டிமாண்ட் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணுறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எந்த டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். எது மாதிரி வித்ட்ராவல் ஸ்லிப் இருக்குது, செக் இருக்குது, ஏடிஎம் சென்டர்ஸில் போய் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதான் வந்து என்னென்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ். எப்போ வேணாலும் நம்ம அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டைம் டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்ஸுங்கிறது ஒரு கமிட்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து மணி வந்து பேங்க்லேயே தான் இருக்கும். அதை நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் போய் எடுக்க முடியாது. இந்த மாதிரி டைம் டெபாசிட்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதில் வந்து எடுக்க முடியும். அதை வந்து பேங்க்கில் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது ரெக்வசிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இதை தான் வந்து டைம் டெபாசிட்ஸாக நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எது கீழே வருதுன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கீழே வருது. அதாவது அக்செப்டிங் டெபாசிட்ஸில் டைம் டெபாசிட்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து அட்வான்சிங் லோன்ஸ். லோனை வந்து நம்ம கொடுக்குறாங்க. இப்போது இது ஒரு கமர்ஷியல் பேங்க்கோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி கொடுப்பாங்க, எதுக்காக லோன் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்க்காகவும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இதை எப்படி கொடுக்குறாங்கனாக்கா டிராஃப்டாகவும் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கேஷ் கிரெடிட் கடனாக கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா பில்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து எவ்வளோ மணி வந்து இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ஃபார்ம்லேயும் வந்து லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்சிங் லோன்ஸோட மெத்தட்ஸ். இதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அக்செப்டிங் டெபாசிட். செகண்ட் என்னது, அட்வான்சிங் லோன்ஸ். தென் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். இதை வந்து 3 ஹெட்டிங்ஸில் எகெயின் பிரிச்சிருக்காங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ஏஜென்சியாக வந்து பேங்க் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏஜென்சி, அப்படி ஏஜென்ட்டாக இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிங் செக்ஸ். பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிஹாஃபில் வந்து இவங்க செக்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமருக்கு ஏதாவது அவங்களுக்கு சேலரி ஏதாவது க்ரெடிட் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து இவங்க ரிசீவ் பண்ணி இவங்க பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கலெக்டிங் செக்ஸ். தென் கலெக்டிங் இன்கம். இன்கம்மையும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பென்ஷன், சேலரி, ரெண்ட்டு இவங்க நேமில் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா பேங்க் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதை அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஏஜெண்ட்டாக வந்து செலவு பண்ணுறாங்க, இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏஜெண்ட்டாக வந்து அதை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், கலெக்டிங் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து இப்படி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வவுச்சர் சென்ட் பண்ணுவாங்க. என்ன இன்கம் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடுருக்கு அப்படிங்கிறது. இப்போ கூட நம்ம பேங்க்கில் யாராவது நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அது என்னது, பேங்க்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கிறது.
கிரெடிட் ஆனாலும் கொடுப்பாங்க, அதேமாதிரி டெபிட் ஆனாலும் கொடுப்பாங்க மெசேஜ். அதை தான் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, பேயிங் எக்ஸ்பென்சஸ். நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம். எதுக்கு? டெலிஃபோன் பில்ஸ் பே பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம், ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட்ஸ் இதெல்லாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டெபிட் வவுச்சர் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏஜென்சி ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, மணியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, செக்காக கலெக்ட் பண்ணுறாங்க, தென் இன்கமாக கலெக்ட் பண்ணுறாங்க, தென் எக்ஸ்பென்சஸ்க்காக கலெக்ட் பண்ணதை வந்து பே பண்ணுறாங்க. இது 3 தான் நம்ம இது கீழே சொல்ல முடியும். இது கீழே ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் கீழே. தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னா, கமர்ஷியல் பேங்க் வந்து யூட்டிலிட்டி சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், பேங்க் வந்து ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணலாம், நம்ம பேங்க்கில் போய் ஜுவல்லரி, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம வீட்லேயே வச்சுருந்தா திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக நம்ம பேங்க்கில் கொண்டு போய் நம்ம லாக்கரில் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர்ஸில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இஷ்யூவிங் ட்ராவலர் செக்ஸ். இவங்க வந்து ட்ராவலர் செக்ஸ் கொடுக்குறாங்க. அவுட் சைட் த கண்ட்ரி நம்ம போகும்போது இந்த செக்கை வந்து நம்ம ஈஸி வேலை வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும் ட்ராவலிங்கில். ஸோ இது பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சேஃப்டி இல்லை, அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதுக்கு எல்லாமே வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணணுன்னாக்கா, சென்ட்ரல் பேங்க்கோட பெர்மிஷன் வந்து வாங்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்ற பட்சத்தில் இவங்க வந்து சென்ட்ரல் பேங்க்கோட பெர்மிஷனோட தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனில் என்னென்ன பார்த்தோம், லாக்கர் ஃபெசிலிட்டி பார்த்தோம், தென் ட்ராவலர் செக் கொடுப்பாங்க, தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கீழே வர்றது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இதுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நம்ம வந்து டிராஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பண்ண முடியும். தென் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ எல்லாமே ஈஸியாக மொபைல் ஃபோன்லேயே ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு நம்ம பணம் அனுப்ப முடியும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். பேங்க்ஸ் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்க்கு டு சர்டிஃபை தேர் கிரெடிட் வர்த்தினஸ். அவங்களோட கடன் வந்து நம்பகத்தன்மையானது தான், திருப்பி வந்து வாங்கி பே பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும், பேங்க் வந்து ரெகுலேட்டட் பேங்க் தான் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கைத்தன்மை கொடுக்கறதுக்காக லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது கீழே லெட்டர் ஆஃப் கிரெடிட் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம். அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, செக்யூரிட்டிஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது மூலயமா பப்ளிக் வந்து பேங்க் மேலே ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். தென் எலக்ட்ரானிக் பேங்கிங், இது வந்து பேங்க்கோட ஒரு ஃபங்க்ஷன். இதில் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் டே டு டே லைஃப்பில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து மணி சப்ளை என்னது, பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, மணி சப்ளை பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேங்க் லெண்ட் 5 lakh to an individual opens a demand deposit. இப்போ பேங்க் வந்து ஒரு 5 lakh கடன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அதை வந்து நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த 5 lakh ஒரே டைம் எடுக்கணுன்றது கிடையாது, எப்போ வேணாலும் அந்த லோன் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அவங்க மணியாக இஷ்யூ பண்ணணும்னு கிடையாது, அதை வந்து கிரெடிட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ கரன்சி ஃபார்மில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. வித்தவுட் கரன்சி ஃபார்ம் நம்ம வந்து வித்தவுட் பிரிண்டிங் அடிஷ்னல் மணி, இப்போ மணியோட சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து மணி சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் பிரிண்டிங்
additional currency the money is supplying and it is circulating in the economy. இதான் வந்து மணி சப்ளை. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷனுக்காக பேங்க்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ லோன்ஸு அட்வான்ஸஸையும் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? கமர்ஷியல் பேங்க் வந்து டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க பப்ளிக் கிட்ட இருந்து, அதை வந்து இன்னொருத்தருக்கு லோனாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? கிரெடிட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிரெடிட் கிரியேஷன் கீழே வரும். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ரிப்போர்ட்டாக வெளியிடுவாங்க. ட்ரேடு, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹென்ஸ் தே அட்வைஸ் த கஸ்டமர்ஸ் அண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஆன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பற்றியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ அதர் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன பார்த்தோம்? மணி சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறாங்க, தென் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பேங்கிங். இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் 6th சாப்டராக இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஎன்பிஎஸ்சி மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டாப்பிக்கே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஃபினான்ஸுங்கிறது லைஃப் பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க்குங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பேங்க்குங்கிறது நம்ம என்ன ஜென்ரலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னா, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து பண்ணிகிட்ருக்கு. எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்? அக்செப்டிங் த டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ். இதுதான் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பேங்க். இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பேங்கிங் செக்டர் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் இதோடது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி தான் வந்து பார்த்தோம்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக பேங்க்ஸை வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. ஹைலி ரெகுலேட்டட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்க்கலாம். ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1656 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அக்வயர்ட் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. இதுக்கு வந்து நோட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு சோல் ரைட்டை வந்து இதை அக்வயர் பண்ணியிருந்தது. பட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் பேங்கிங் எப்போ டெவலப் ஆனிச்சு? பேங்கிங்ன்ற ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் எப்போ டெவலப் ஆனிச்சுன்னா 1864 தான் டெவலப் ஆனிச்சு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ். சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய எந்த பீரியடில் டெவலப் ஆனிச்சுன்னா 1921 அண்ட் 1954 தான் வந்து ஃபுல் கம்ப்ளைன்ஸோட வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு ரெசல்யூஷன் வந்து 1920 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும். அதில் தான் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது டைம் பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1921 அண்ட் 1954 எங்கே நடந்தது கான்ஃபரன்ஸ்? ப்ரூசல்ஸில் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பேங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த பீரியடில் என்னென்ன பேங்க் வந்து க்ரியேட் ஆனிச்சுன்றதை நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பேங்க் வந்து 1921, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு டாப்பிக்கே வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மெயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுங்கிறத தெரிஞ்சுருக்கணும். 1935, தென் சிலோன் வந்து 1950, தென் பேங்க் ஆஃப் இஸ்ரேல் 1954. இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேங்க்ஸ். தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். இந்தியாவில் பேங்க்ஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு, இந்தியன் பேங்க்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா எதுனா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். 1770 பிரிட்டிஷ் பீரியட்லேயே இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேங்கிங் சிஸ்டம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னாக்கா பிரசிடென்சி பேங்க்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரசிடென்சி பேங்க்ஸ்லாம் எப்போது? பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்தது தான். அது எத்தனை 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், தென் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். 1809, 1840 அண்ட் 1843. இது எல்லாத்தையும் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா பேங்க்ஸையும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றதை கொண்டு வராங்க 1921. இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க 1955. இதுதான் இப்போ என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றதை
ஒரு பேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். 3 பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து ஒரே பேங்க்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து 1955ல் எஸ்பிஐன்ற நேமில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ன்றது என்னென்னா, இது ஒரு பேங்க் தான், இல்லைன்னா ஒரு லார்ஜ் பேங்க்கோட ஒரு டிவிஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா, கார்பரேஷன் அண்ட் லார்ஜ் ஆர் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. கம்பேரிங் டு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறத விட இவங்களோட கான்சன்ட்ரேஷன் யாருக்கு இருக்குனாக்கா, கார்பரேஷன் அண்ட் மிடில் சைஸ் பிஸ்னஸ், லார்ஜ் சைஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து சர்வீசஸ் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து லாங் டேர்ம் கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆஸ் லிக்விடிட்டி ஆஃப் அசட்ஸ் இஸ் டு பி மெயின்டைன். அவங்களுக்கு வந்து அசட்ஸ் வந்து எப்பயுமே லிக்விடிட்டியில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டிங்கிறது என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருப்போம். அதாவது இவங்களுக்கு ரீபே பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவங்களை எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கமர்ஷியல் பேங்க்கை பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பேங்க்கு தான், இது ஒரு பார்ட் ஆஃப் லார்ஜ் பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கார்பரேஷன் மிடில் சைஸ் பிஸ்னஸ்க்கு வந்து சர்வீசஸ் அதிகமாக பண்ணுறாங்க. லோன் சர்வீசஸ் பண்ணுறாங்க, அக்செப்டிங் த டெபாசிட், இந்த ஒர்க்லாம் பண்ணுறவங்க தான் கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ஹெட்டிங்லேயே டீட்டெயிலாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க மெயின்லி வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக தான் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதுக்காக? ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக பண்ணுவாங்க. பப்ளிக் டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இவங்க லோன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இதை வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னது? அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். ரெண்டுமே ஏஏல ஸ்டார்ட் ஆகுது. அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். இது மாதிரி தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயுமே படிச்சிருப்போம். ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம், இதில் மணின்ற டாப்பிக்கில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு பார்த்துருப்போம். மீடியம் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ படிச்சிருப்போம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் செகண்டரியாக படிச்சிருப்போம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸாக படிச்சிருப்போம். ஸோ இங்கேயும் நம்ம அந்த மாதிரி நிமோனிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ங்கிறது என்னது? ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கமர்ஷியல் பேங்க்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிட்ஸை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பண்ணுவாங்க, லோனாக கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிமாண்ட் டெபாசிட்ஸை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. டெபாசிட்னாலே என்ன பண்ணுறது, பேங்க் கிட்ட போய் நம்ம டெபாசிட் பண்ணுறது தான் டிமாண்ட் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணுறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எந்த டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். எது மாதிரி வித்ட்ராவல் ஸ்லிப் இருக்குது, செக் இருக்குது, ஏடிஎம் சென்டர்ஸில் போய் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதான் வந்து என்னென்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ். எப்போ வேணாலும் நம்ம அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டைம் டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்ஸுங்கிறது ஒரு கமிட்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து மணி வந்து பேங்க்லேயே தான் இருக்கும். அதை நம்ம நினச்சிக்க நேரத்துக்குலாம் போய் எடுக்க முடியாது. இந்த மாதிரி டைம் டெபாசிட்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதிலேருந்து எடுக்க முடியும். அதை வந்து பேங்க்கில் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், அதாவது ரெக்வசிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இதை தான் வந்து டைம் டெபாசிட்ஸாக நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எது கீழே வருதுன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கீழே வருது, அதாவது அக்செப்டிங் டெபாசிட்ஸில் டைம் டெபாசிட்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்சிங் லோன்ஸ். லோனை வந்து நம்ம கொடுக்குறாங்க. இப்போது இது ஒரு கமர்ஷியல் பேங்க்கோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி கொடுப்பாங்க, எதுக்காக லோன் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்க்காகவோ இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இதை எப்படி கொடுக்குறாங்கனாக்கா, டிராஃப்டாகவும் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கேஷ் கிரெடிட் கடனாக கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா பில்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து எவ்வளோ மணி வந்து இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ஃபார்ம்லேயும் வந்து லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்சிங் லோன்ஸோட மெத்தட்ஸ். இதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அக்செப்டிங் டெபாசிட். செகண்ட் என்னது, அட்வான்சிங் லோன்ஸ். தென் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். இதை வந்து 3 ஹெட்டிங்ஸில் எகெயின் பிரிச்சிருக்காங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்.
ஏஜென்சியாக வந்து பேங்க் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏஜென்சி அப்படி ஏஜெண்ட்டாக இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிங் செக்ஸ். பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிஹாஃபில் வந்து இவங்க செக்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமருக்கு ஏதாவது அவங்களுக்கு சேலரி ஏதாவது க்ரெடிட் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து இவங்க ரிசீவ் பண்ணி இவங்க பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கலெக்டிங் செக்ஸ். தென் கலெக்டிங் இன்கம். இன்கம்மையும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பென்ஷன், சேலரி, ரெண்ட்டு இவங்க நேரில் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா பேங்க் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதை அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஏஜெண்ட்டாக வந்து செலவு பண்ணுறாங்க, இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏஜெண்ட்டாக வந்து அதை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், கலெக்டிங் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து இப்படி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வவுச்சர் சென்ட் பண்ணுவாங்க. என்ன இன்கம் வந்து அவங்களுக்கு க்ரெடிட் ஆகிடுக்கு அப்படிங்கிறது. இப்போ கூட நம்ம பேங்க்கில் யாராவது நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அது என்னது, பேங்க்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கிறது. க்ரெடிட் ஆனாலும் கொடுப்பாங்க, அதேமாதிரி டெபிட் ஆனாலும் கொடுப்பாங்க மெசேஜ். அதை தான் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, பேயிங் எக்ஸ்பென்சஸ். நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம். எதுக்கு, டெலிஃபோன் பில்ஸ் பே பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம், ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட்ஸ் இதெல்லாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டெபிட் வவுச்சர் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன். ஏஜென்சி ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, மணியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, செக்காக கலெக்ட் பண்ணுறாங்க, தென் இன்கமாக கலெக்ட் பண்ணுறாங்க, தென் எக்ஸ்பென்சஸ்க்காக கலெக்ட் பண்ணதை வந்து பே பண்ணுறாங்க. இது மூணும் தான் நம்ம இது கீழே சொல்ல முடியும். இது கீழே ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் கீழே. தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னா, கமர்ஷியல் பேங்க் வந்து யூட்டிலிட்டி சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். பேங்க் வந்து ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணலாம், நம்ம பேங்க்கில் போய் ஜுவல்லரி, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம வீட்லேயே வச்சுருந்தா திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக நம்ம பேங்க்கில் கொண்டு போய் நம்ம லாக்கரில் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர்ஸ். லாக்கர்ஸில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து பொறுத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இஷ்யூவிங் ட்ராவலர் செக்ஸ். இவங்க வந்து ட்ராவலர் செக்ஸ் கொடுக்குறாங்க. அவுட் சைட் த கண்ட்ரி நம்ம போகும்போது இந்த செக்கை வந்து நம்ம ஈஸி வேல வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும் ட்ராவலிங்கில். ஸோ இது பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சேஃப்டி இல்லை, அந்த மாதிரி பயத்தை வந்து போக்குறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதுக்கு எல்லாமே வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணணுன்னாக்கா சென்ட்ரல் பேங்க்கோட பெர்மிஷன் வந்து வாங்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்ற பட்சத்தில் இவங்க வந்து சென்ட்ரல் பேங்க்கோட பெர்மிஷனோட தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனில் என்னென்ன பார்த்தோம், லாக்கர் ஃபெசிலிட்டி பார்த்தோம், தென் ட்ராவலர் செக் கொடுப்பாங்க, தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கீழே வர்றது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு. ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இதுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நம்ம வந்து டிராஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பண்ண முடியும். தென் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எல்லாமே ஈஸியாக மொபைல் ஃபோன்லேயே ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு நம்ம பணம் அனுப்ப முடியும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். பேங்க்ஸ் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்க்கு டு சர்டிஃபை தேர் கிரெடிட் ஒர்த்தினஸ். அவங்களோட கடன் வந்து நம்பகத்தன்மையானது தான், திருப்பி வந்து வாங்கி பே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பேங்க் வந்து ரெகுலேட்டட் பேங்க் தான் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கைத்தன்மை கொடுக்கறதுக்காக லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது கீழே லெட்டர் ஆஃப் கிரெடிட் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம். அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா செக்யூரிட்டிஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது மூலயமா பப்ளிக் வந்து பேங்க் மேலே ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். தென் எலக்ட்ரானிக் பேங்கிங். இது வந்து பேங்க்கோட ஒரு ஃபங்க்ஷன். இதில் என்ன பண்ணுவாங்க,
எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் டே டு டே லைஃப்பில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து மணி சப்ளை என்னது, பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, மணி சப்ளை பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேங்க் லெண்ட் 5 lakh to an individual opens a demand deposit. இப்போ பேங்க் வந்து ஒரு 5 lakh கடன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த 5 lakh ஒரே டைம் எடுக்கணுன்றது கிடையாது. எப்போ வேணாலும் அந்த லோன் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அவங்க மணியாக இஷ்யூ பண்ணணும்னு கிடையாது, அதை வந்து கிரெடிட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ கரன்சி ஃபார்மில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. வித்தவுட் கரன்சி ஃபார்ம் நம்ம வந்து வித்தவுட் பிரிண்டிங் அடிஷ்னல் மணி இப்போ மணியோட சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து மணி சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் பிரிண்டிங் அடிஷ்னல் கரன்சி த மணி இஸ் சப்ளைங் அண்ட் இட் இஸ் சர்க்குலேட்டிங் இன் த எக்கனாமி. இதான் வந்து மணி சப்ளை. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷனுக்காக பேங்க்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ லோன்ஸு அட்வான்ஸஸையும் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், கமர்ஷியல் பேங்க் வந்து டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க பப்ளிக் கிட்ட இருந்து, அதை வந்து இன்னொருத்தருக்கு லோனாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், கிரெடிட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிரெடிட் கிரியேஷன் கீழே வரும். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ரிப்போர்ட்டாக வெளியிடுவாங்க. ட்ரேடு, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹென்ஸ் தே அட்வைஸ் த கஸ்டமர்ஸ் அண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஆன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பற்றியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ அதர் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன பார்த்தோம், மணி சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறாங்க, தென் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆர் டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எப்படி கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறாங்க, அந்த மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் கிரெடிட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் லோன் கொடுக்கறது, அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கறது, இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட். மணியை வந்து எப்போ கிரியேட்டட்னு அப்படி பை த பேங்க்ஸ் அப்படின்னாக்கா அவங்க எப்போ லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் மணி கஸ்டமர்ஸ் வாங்கினதை வந்து ரீபே பண்ணும்போது மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மெக்கானிசம் அப்படிங்கிற இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஹேவ் த பவர். பேங்க்ஸ்க்கு என்ன பவர் இருக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் டு கிரியேட் டெபாசிட்ஸ். அவங்க லோன்ஸ் மூலியமாகவும் அட்வான்சஸ் மூலயமா பேங்க் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி, பேசிவ் டெபாசிட் அண்ட் டெரைவ்ட் டெபாசிட், தென் ஆக்டிவ் டெபாசிட்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி டெபாசிட்னா என்னென்னு பார்க்கலாம். கஸ்டமர் வந்து கேஷை கொண்டு போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து ஒரு புக்கு டெப்ட் புக்குன்ற ஒரு புக்கை வந்து அவரோட நேமில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து டெபாசிட்னு சொல்லலாம். இதை வந்து ப்ரைமரி டெபாசிட் சொல்கிறோம். அந்த டெபாசிட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதிலேருந்து பேமெண்ட் பண்ணுறோம். இதை வந்து டிரைவ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி டெபாசிட்டுங்கிற ஒரு பாக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி டெபாசிட்ஸ் த பேங்க் லோன்ஸ் மேக் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ். இருக்கிற வந்த ப்ரைமரி டெபாசிட் மூலயமா பேங்க்ஸ் வந்து லோன்ஸையும் அட்வான்சஸையும் க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இனிஷியேட்டிவ். கஸ்டமர்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இன்கேஸ் த ரோல் ஆஃப் பேங்க் இஸ் பேசிவ். இப்போ வந்து பேங்க்கோட ரோல் வந்து பேசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெபாசிட்ஸ் என்னன்னு சொல்லலாம், பேசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமருக்கு வந்து அது ஆக்டிவ் டெபாசிட்ஸ். ஸோ வென் பேங்க்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, பேங்க் ரிசீவ் பண்ணுறது மூலிமா கிடைக்கிற டெபாசிட்ஸ் வந்து பேசிவ் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கிரியேஷன் அப்படிங்கிறத வந்து லிட்ரல் மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோனை மல்டிப்ளை பண்ணுறதும் அட்வான்சஸை மல்டிப்ளை பண்ணுறதும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணணும், சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து க்ரியேட் பண்ணாங்க. டெபாசிட்ஸ்க்கும் அவங்க வந்து கேஷாக வச்சுருக்க வேண்டிய
பொசஷன் எவ்வளோ அவங்கக்கிட்ட இருக்கணுங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஷியோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணணும், அதே மாதிரி அதை கேஷ் ஃபார்மில் அவங்க எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவை வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு கேஷை ரிசீவ் பண்ணாலும் அதில் மினிமமாக 20% மட்டும் அவங்க வந்து வச்சுருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங்கை மட்டும் அவங்க லெண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் வந்து பேங்க்ஸ் வச்சுக்க முடியாது. ஒன்லி மினிமம் கேஷ் ரிசர்வ் தான் வச்சுருக்கணும். ரிமைனிங் அமௌண்ட்டை என்ன பண்ணணும், லோன்ஸாக வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் மணி வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோ ட்ரெயின்ஸ் இந்த சப்ளை ஆஃப் மணி சப்ளையில் வந்து எப்பயுமே ஒரு ட்ரெயின் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் வந்து எப்பயுமே சடனாக வந்து அவங்க நிறைய மணியை கொண்டு வந்து டெபாசிட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டைம் டெபாசிட்ஸ்லேருந்து சடனாக மணி வந்து விட்ராவலும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இந்த 2 அசம்ஷனை வச்சு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புக்கில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பர்சன் வந்து 1000 ரூபீஸ் வந்து இதில் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணலாம். இதில் வந்து பேங்க் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட ரிசர்வில் 20% மட்டும்தான் வச்சுருக்கணும். அதாவது 200 மட்டும் அவங்களோட ரிசர்வில் வச்சுட்டு மீதி 800 வந்து இவங்க வந்து லெண்டிங் பப்ளிக் வந்து கொடுத்துடணும். அந்த 800 என்ன பண்ணுவார், அனதர் டெப்டார் வந்து அதை இன்னொரு பேங்க்கில் போய் போடுவார். அப்போ வந்து 800ல் அந்த பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு 20% வந்து அவங்க ரிசர்வில் வச்சுருப்பாங்க. அதாவது 160 ரூபீஸ் அவங்க ரிசர்வில் வச்சுட்டு ரிமைனிங் 640 வந்து மறுபடியும் அதை இன்னொரு கஸ்டமர் கொடுக்குறாரு. அந்த 640 எடுத்துகிட்டு போய் இன்னொரு பேங்க் சியில் வந்து கஸ்டமர் சி வந்து அதை டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதில் இருக்க ஒரு 20% வந்து அவங்க வச்சுட்டு ரிமைனிங்கை வந்து லெண்டிங் ப்ராசஸை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மணி வந்து மல்டிப்ளை ஆகுது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் வந்து இதை 5 மல்டிபிள் டைம்ஸ் பண்ணோம்னா அவ்வளோ அமௌண்ட்டை வந்து இந்த கிரெடிட் க்ரியேஷன் மூலிமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், கேபிட்டல் ஃபார்மேஷன். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கேபிட்டல் மூலதனத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, ஒவ்வொரு பீப்புளும் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்கிற சேவிங்ஸை வந்து நம்ம தனியாக பார்த்தோம்னா அது ஸ்மால் சேவிங்ஸாக இருக்கும். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ வந்து பேங்க்கில் போய் எல்லோரும் டெபாசிட் பண்ணுறது சேஃபுன்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா சேவிங்ஸுக்கும் ஒரே இடத்துக்கு போகுது. அப்போ வந்து பிக் சேவிங்ஸ் அதை வந்து கேபிட்டலாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பீப்புள்கிட்ட வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த ப்ராஃபிட்லாம் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மணியை வந்து அவங்க ரிசீவ் பண்ணும்போது அதை ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தால் அது இடல். அதனால் எந்த ஒரு அசட்டையும் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோல். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். பேங்க்ஸ் வந்து கிரெடிட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக சேல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேனலைஸ் த ஃபண்ட்ஸ். பேங்க்ஸ் மூலிமா நமக்கு வந்து ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஃபண்ட்ஸை வந்து சேனலைஸ் பண்ண முடியும். ஸோ சேனலைஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். பேங்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ரைட் டைப் ஆஃப் பர்சன்ஸை செலக்ட் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலிமா நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நியூ மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணி இன்னும் அவங்களோட ப்ரொடியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் நேஷ்னல் இன்கம் வந்து இது மூலிமா இன்டைரக்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் வந்து என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஹெட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதாவது பேங்க்ஸ் வந்து ரைட் டைப் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ணி லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக பே பண்ணுறாங்க, யார் வந்து டிலே பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லோன் பேயிங் மெத்தட்ஸ் வந்து இவங்க அதிகமாக கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து யூஎஸில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட்டு பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் த லோன் டு பி ரீபெய்டு.
அவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய லோனை வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது மணியை வந்து என்ன பண்ண முடியும், ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாரு, ட்ரேடர்ஸ் வந்து ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் வந்து வாங்குறாரு, ஒரு லோன் வாங்குறாரு அப்படின்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் அவர் வந்து ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். இதனால் வந்து என்ன ஆகும், ஸோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அது லாக் ஆகிடுச்சு, போகலை அப்படின்னாக்கா மணியும் கேபிட்டலும் வந்து லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ப்ரொடக்ஷனும் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேங்க்ஸ் வந்து சில இன்னும் ஒரு இன்டெலிஜென்டான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டிஸ்கவுண்டிங், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து டிஸ்கவுண்டிங்காக பேங்க் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. தென் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் கொடுக்குறாங்க. இது மூலிமா என்ன ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த ஒரு இன்ட்ராப்ஷன் இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நாட் டிபெண்ட் அப்பான் த ரீபேமெண்ட் பண்ணி தான் நடக்கணுன்றதில்ல, அவங்க பே பண்ண போகிறாங்க, அதுக்காக வந்து டைரெக்டாக வந்து பேங்க் வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மானிட்டைஸ் டெப்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் கிரெடிட் டு த கவர்மெண்ட். என்டர்பிரைசஸ்க்கு தான் வந்து லாங் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்க்கு வந்து லாங் டேர்ம் லோன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பை பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில்ஸ் மூலிமா லோன் கொடுக்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம வந்து நியூஸில் படிச்சிருப்போம், 2018-19 வந்து 68,000 crore வந்து ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சர்ப்ளஸ் மணியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நிறைய வந்து கான்ட்ரவர்ஷிஸ் கூட இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸில் படிச்சிருப்போம். இதான் ஃபினான்ஸ் டு த கவர்மெண்ட். தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். பேங்க்ஸ் மூலயமா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு லோன்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கிது பேங்க்லேருந்து. நிறைய பிரான்ச்சஸும் வந்து இன்னும் ரூரல் ஏரியாஸில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க்ஸ் ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து நியூ என்டர்பிரினர்ஸ் வந்து இதில் வந்து டெவலப் ஆவாங்க. தென் வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங் சர்வீசஸ், டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கைடன்ஸ் இது எல்லாமே வந்து பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக பேங்க்ஸ் ப்ரொவைட் 100% கிரெடிட் ஃபார் ஒர்த்வைல் ப்ராஜெக்ட்ஸ். நல்லா உண்மையாகவே வந்து ஒரு பெனிஃபிஷியபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னாக்கா பேங்க்ஸ் வந்து 100%மே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலயமா என்டர்பிரினர்ஷிப் ஆஃப் த கண்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம பேங்கிங்கோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பேங்கிங்னா என்ன, ஹிஸ்ட்ரி பார்த்தோம். தென் கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். தென் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். தென் ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நிறைய லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க்ஸ் வந்து தேவையா, அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணி எழுதணுன்னா மெயின்ஸில் வந்து மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.